அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். இது வந்து அடுத்த 48 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு. யூஸ்வலாக இந்த அடுத்த 48 மணி நேரத்தில் காமிக் எனர்ஜி, பிளாட் இதெல்லாம் நிறையா ஸ்பிரிட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட அடுத்த 48 மணி நேரம் என்ன? கலெக்டிவோட ஸ்பிரிட்ஸோடன்ட்டுனா ஓகே, தட்ஸ் ஓகே. கலெக்டிவோட அடுத்த 48 மணி நேரம் என்ன? கலெக்டரோட அடுத்த 48 மணி நேரம் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? அடுத்த 48 மணி நேரம் கலெக்டரோட வாழ்க்கையில் அடுத்த 48 மணி நேரம் ஸ்பிரிட்ஸ். கலெக்டரோட வாழ்க்கையில் அடுத்த 48 மணி நேரம். ஓ, நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஃபெமினின், யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். அடுத்த 48 மணி நேரத்தில் உங்களுக்கு யூனியனுக்கான சான்ஸ் கிடைக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாத, அதாவது மேபி உங்கள் பர்சனுக்கு புரியாத பல விஷயங்கள் புரிய வரலாம். இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பேர். அதே சமயம் இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது ஒரு மெச்சூரிட்டி. இந்த கனெக்ஷனை பற்றின ஒரு மெச்சூரிட்டி, இல்லைனா உங்கள் வாழ்க்கையை பற்றின ஒரு மெச்சூரிட்டி. அதே சமயம் இது ஒரு வார்னிங்கையும் சொல்லுது, ரொம்ப கோவப்படாதீங்க அடுத்த 48 மணி நேரம். அப்படி கோவப்பட்டிங்கன்னா உங்களோட கனெக்ஷன் வேறு பக்கம் திசை மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப அமைதியாக இருங்க. அதே சமயம் வந்து ஒரு புரிதலோடு இருங்க. மேபி உங்கள் பர்சனுக்கு உங்களை பற்றின புரிதல் ரொம்ப வரப்போகுது. எம்ப்ரஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான த ஃபெமினின், அவ்வளோதான், டிவைன் ஃபெமினின், அது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து உங்களோட யூனியன், விக்ட்ரி, மெச்சூரிட்டியை பற்றி பேசுது. மேபி உங்கள் பர்சனுக்கு உங்களை பற்றின புரிதல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த 48 மணி நேரத்தில். ஓகே, இந்த நியோஃபைட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் பர்சன் இன்னும் வந்து அந்த க்யூரியாசிட்டி, அதாவது ஒரு பிரபஞ்சத்தை நம்பி ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இன்னும் தயங்கிட்டுருக்காங்க, இல்லைனா தயக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியல, இது ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையோட யூனியனுக்கு பிளாக்கேஜாக இருக்குது. மேபி அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க, இல்லைனா வந்து மேபி அவங்க ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கலாம். அந்த ஸ்டேட்டஸை விட்டுட்டு எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு தடையாக இருக்குது. அடுத்தது வந்து உங்கள் பர்சனோட லாயல்ட்டியே ஒரு பெரிய கொஷின் மார்க்கில் தான் இருக்குது. மேபி இது வந்து பாஸ்டில் அவங்க வந்து வெரி லாயல் பர்சன் இல்லை. ஒர்க், ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லேக்காக இருக்குது. இல்லைனா வந்து பாஸ்டில் அவங்க நிறையா பண்ணியிருக்கலாம். அதை எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தயக்கமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் டிவைன் ஃபெமினின், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் வந்து ரொம்ப லோ, அது பேஜ் கூட இல்லை, இட்ஸ் லைக் தான் பிகின் பண்ணுறாங்க, கற்றுக்க ஆரம்பிக்கிற முதல் படி. ஸோ அவங்களுக்கு நிறைய தயக்கம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பவர்ஃபுல், நீங்கள் டீச்சர் ரேஞ்சில் இருக்கீங்க, அவங்க இன்னும் இப்போ தான் 1ஆம் கிளாஸில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த கார்டு என்ன அப்படின்னா நிறைய நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ்னால் வந்து உங்களோட விடைகள் நிறைய நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ரிசர்ச் பண்ணால் தான் வந்து விடை கிடைக்கும். இந்த மேஸ்கிளோட உள் மனசில் பார்த்தீங்க, அதாவது உங்கள் பர்சனோட உள் மனசில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விடைகள் மேபி உங்களுக்குமே பிரபஞ்சம் வந்து தான் சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதாவது ஆராய்ச்சினா லிட்ரலாக சயின்டிஃபிக் ஆராய்ச்சியாக கூட இருக்கலாம். ஒரு சிலர் நீங்கள் சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதாவது இது ஒர்க் அவுட் ஆகலையா, சரி ஓகே நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்கள் கரியர்லேயா இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையிலையா இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட்லேயா இருக்கலாம். எடுத்தோன்னே விக்ட்ரி வரலையா, ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் வெற்றி வரலைன்னா அதுக்கு அடுத்ததை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வந்தே தீரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி, அதே சமயம் வந்து ஹாப்பினஸ், என்சான்மெண்ட், அக்காம்ப்ளிஷ்மெண்ட். உங்களுக்கு ஒரு மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புக் இருக்குது. இட்ஸ் லைக் ஜேர்னல். அது அதே பக்கம் பார்த்திங்கன்னா 2 சாவி. இந்த 2 சாவியை வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இதுலேருந்து வெளியில் வருது பார்த்திங்கன்னா அப்படியே ரிசல்ட். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குடுவை இருக்குது. நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்து
சயின்டிஸ்ட்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுற அந்த ஆராய்ச்சி கூடத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடுவை நிறையா இருக்கும். ஒயிட் விச்சஸ் இந்த மாதிரி குடுவை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் நிறைய ஜேர்னல் பண்ணணும். அதே சமயம் வந்து ஒன்றும் இல்லை இது ஒர்க் அவுட் ஆகலை, நோ இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டியும் ஒரு அபண்டன்ஸையும் கொடுக்கும். டெஃபினட்டாக இது ஒர்க் அவுட் ஆகும் கடைசியில். அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. 3D வேர்ல்டில் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது கண்டிப்பாக. டு பி ஃப்ரேங்க், உங்களுக்கு வரப்போகிறது புது கதையில் கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து உங்களோட இந்த ஒரு பர்சன் வந்து தே ஆர் நாட் டேக்கிங் ஆக்ஷன். அவங்க வந்து செயலில் வந்து ரொம்ப வீக். அதே சமயம் அவங்களுக்கு வந்து சில தடைகள், நிறைய தடைகள் இருக்குது. இந்த ஒர்க் ஒரு தடை, அவங்க ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வர்றது தடை, புது விஷயங்களில் கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டுறதுல தடை இருக்குது. லாயலாக இருக்காங்களான்னா இல்லை. மேபி பிரபஞ்சம் வந்து உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ they are going to send someone new. இல்லைனா உங்கள் பர்சனே வந்து புது பிறவி எடுத்து வர போகிறாங்க. ப்ரொஃபட்டஸ் நியர் ஃப்யூச்சரில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சைக்கிக்காக இருக்க போகிறீங்க. அதனால தான் பிரபஞ்சம் உங்களை வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாங்க. சைக்கிக்னா ஓ மை காட் அபஸ் டு ப்ரொஃபட்டஸ் ஜீசஸ். ஃபெமினன் இந்த 48 மணி நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு ஞானம் வரலாம். இல்லைனா வந்து ஒரு புரிதல் வரலாம். நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த பல விஷயங்களுக்கான விடைகள் கிடைக்கலாம். ஸோ நீங்கள் இப்போது ஒரு ரீசன்ட் பாஸ்டில் நீங்கள் நினைக்கிறது, இல்லைனா நீங்கள் உங்களுக்கு சில இன்ட்யூஷன், இல்லைனா மெசேஜஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ், இல்லைனா வந்து இட்ஸ் லைக் யோர் அ சைக்கிக் அப்படி தான் பார்க்குறேன். ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜி. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபட்டஸ், அதாவது கணிக்கக்கூடிய ஆள். தொலைவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்பயே சொல்லக்கூடிய ஒரு எபிலிட்டி, அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் அதை ஈஸியாக கணிக்க முடியும். நீங்கள் வந்து எல்லாருமே பார்க்குற எல்லாருமே இந்த மாதிரி உலகத்தை பற்றி யோசிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கணிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இனிமே நியர் ஃப்யூச்சரில் ரொம்ப கரெக்டாக நடக்கும். இட்ஸ் லைக் அதுதான். அதனால் உங்களை நீங்களே நம்பலாம். டிபார்ச்சர், இது வந்து பார்ட்டிங் அவே, இட்ஸ் கட்டிங் டைஸ். மேபி பிரபஞ்சம், டிவைன் இன்டர்வென்ஷன். ஒரு விஷயம் வந்து நீங்கள் நினைக்கிறது, இட்ஸ் அட் ப்ரெசன்ட் நீங்கள் இருக்கிற எனர்ஜி வந்து யூ ஆர் வாக்கிங் அவே ஃப்ரம் சம்திங். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கனெக்ஷனை வந்து முறிக்கிறீங்க, இல்லைனா வந்து இது உதவாது அப்படின்னு நினச்சி நடந்து போகிறீங்க. அஸ்ட்ராலஜர், உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற பர்சனும் அதே எனர்ஜியில் தான் இருக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் ஆல்சோ ஹேவிங் த ஜேர்னல். அவங்களும் ரிசர்ச் பண்ணுறவங்க. மேபி இந்த பர்சன் இப்போ இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குள்ளே வரணும், லாயலாக இருக்கணும். நீங்கள் போகிற அதே பாதையில், அதாவது ஸ்பிரிச்சுவல் பாத்தில், இந்த மாதிரி பிரபஞ்சம் காட்டுற பாத்தில் அவங்க நடக்க தயாராக இருந்தாங்கன்னா மேபி அவங்க இந்த ஃபூலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது புது ஆரம்பம். சப்போஸ் அவங்க அப்படி வரல அப்படின்னா பிரபஞ்சம் அவங்கள தடுத்துருவாங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறது உங்களை மாதிரியே சேம் லெவல் ஆஃப் க்யூரியாசிட்டி, சேம் லெவல் ஆஃப் டெடிக்கேஷன், அதே மாதிரி ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருக்க ஒரு பர்சன் தான் உள்ளே வர போகிறாங்க. இந்த பர்சன் வந்து உங்கள் கை கட்டுற தூரத்தில் தான் இருக்காங்க, ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ அவங்க வந்து எம்பரரா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கவலை இல்லை. ஆனால் உங்களை மாதிரியே வந்து அவங்க சைக்கிக் எபிலிட்டி இருக்க ஒரு பர்சன் தான். சப்போஸ் இந்த பர்சன், அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்க பர்சன் வந்து இந்த ஆராய்ச்சியிலலாம் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா தே வில் பி ரிமூவ்ட் ஃப்ரம் யுவர் லைஃப். ஏன்னா உங்களோட பாதை வேறு, பாதை மாறி போகுது பிரின்ஸ். ஸோ மேபி உங்களுக்கு பயம் வந்து ரொம்ப வெல் டு டூ பர்சன் வந்து லைக் ஸ்னோ ஒயிட், இல்லைனா சிண்ட்ரெல்லா அந்த பிரின்ஸ். நீங்கள் உங்களை வந்து ரொம்ப குறைச்ச எடை போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு எம்பரர் எனர்ஜியில் இருக்க பர்சன் நீங்கள் டிசர்வ் பண்ணுவீங்களா? இல்லைனா நான் வந்து இட்ஸ் லைக் ஐ எம் நாட் வெல் டு டூ, இல்லைனா நான் வந்து ஒரு ராஜ பரம்பரையில் வரல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சின்ன பயமாக இருக்கலாம். இல்லைனா வந்து அது ஒரு தயக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணலாம். இட்ஸ் லைக் யூ ஆர் ஃப்ரம் அ வெரி நார்மல் ஃபேமிலி, இல்லைனா வந்து யூ ஆர் நாட் இன் டு மணி,
அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கத்த உண்டு பண்ணும். ஆனா வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க வாழ்க்கையில வரப்போறதும் எம்பரர் தான். இட்ஸ் லைக் பிரின்ஸ். அவங்க இப்போ வந்து ஒரு பிரின்ஸ் எனர்ஜில தான் இருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் த ஈக்குவல் ஃபூட்டிங். அதாவது நீங்க எம்ப்ரஸ்னா அவங்க எம்பரர். அதில தான். ஆனா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது? ஒரு லினியேஜ் நல்ல பரம்பரையிலேருந்து வரப்போறவங்க. இட்ஸ் லைக் மேபி ராயல் பிளட்டா கூட இருக்கலாம். ஹூ நோஸ் தட்? ஸோ அப்படி ஒரு பர்சன் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறாங்க. இல்லைனா அந்த சார்ந்த, அதாவது ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேமிலி, இல்லைனா வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் சின்ன தயக்கத்தை கொடுத்தாலும் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்கார்பியன் எனர்ஜி இந்த பர்சன், அதாவது உங்களோட ப்ரெசன்ட் பர்சனோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மேபி காப்பி கேட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காதல் அடையக்கூடாதுன்ற மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம். ஸ்கார்பியன் எனர்ஜி வெஞ்சன்ஸ். ஆனால் அது வந்து யூஆர் நாட் பாதர்ட். பிரபஞ்சம் இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்ன ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துட்டு கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஐ காட் அன் ஐடியா, but I want to make sure. Blockage, obstacles, confusion. Yes. இந்த ஸ்கார்பியன் எனர்ஜிக்கு அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன். ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற பல விஷயங்கள் வந்து பல மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிற பர்சன், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கார்பியன் எனர்ஜிக்கு பயங்கர கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வரப்போகுது. அவங்க வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரப்போகுது. அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்கார்பியன் எனர்ஜி, மேபி காப்பி கேட். ஸோ அவுட்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி வாழ்க்கையில் பிளாக்கேஜஸ், முன்னாடி போக முடியாது, நிறைய குழப்பங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது ஒரு கிங். அது அவங்களால அது அவங்க ரொம்ப தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க என்ன உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களோ அது கடைசியாக அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் வரணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கடைசியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அவங்க தான் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த பர்சன் உங்களை தேடி வரதை நிறுத்த போகிறதில்ல. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களோட குவெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நிற்க போகிறதில்ல. இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பார்ட்டிங்காகவே வந்து மேபி நீங்களும் உங்கள் பர்சனும் இல்லாமல் இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியும், அதாவது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருந்தால் உங்கள் பர்சன் வந்து இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியை விட்டு வெளியில் வர போகிறாங்க. மேபி அவங்களுக்கு சில ப்ரிடிக்ஷன்ஸ் அவங்களே இப்போ வந்து ஓரளவுக்கு சைக்கிக் எபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா இங்கே இல்லாதது இப்போ இங்கே வருது. மேபி அவங்க சைக்கிக் எபிலிட்டிஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட காதல் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போக போகிறது. இது டெஃபினட்டாக ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி தான். இது வந்து சாதாரண காதல் வாழ்க்கையோட குழப்பிக்காதீங்க. broken and crying didn't protect you from the harm. மேபி இந்த எனர்ஜி தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இல்லைனா இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி அவங்க வந்து உடஞ்சி அழுதுட்ருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பண்ணது எல்லாமே வினையாக வந்து அவங்க வாழ்க்கையை திருப்பிகிட்ருக்கு. த்ரெட்னிங் ஃபார் ஓல்டு மிஸ்டேக். அதாவது உங்களோட ஒரு பர்சன், அதாவது மேபி பாஸ்ட் பர்சன், இது எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சனை வந்து உங்ககிட்டேருந்து பிரித்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்க பழைய மிஸ்டேக்ஸ் அவங்க தெரியாமல் பண்ணியிருக்கலாம், தெரிஞ்சே பண்ணியிருக்கலாம், அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. தே ஆர் அப்செட். இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு க்யூரியாசிட்டியில் அவங்க வாழ்க்கையை வேறு பக்கமாக எடுத்துகிட்டு போயிருக்கணும், பயத்தினால அவங்க செய்யலை, இல்லைனா அவங்க லாயலாக இல்லை. சூன் அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். பாஸ்டில் அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. மேபி அந்த எனர்ஜி தான் இப்போ வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்னா தே கேன் பி த பர்சன். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிற அந்த பர்சனாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க 2 விஷயம் பண்ணணும். தைரியமாக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அடுத்தது வந்து அவங்க சைக்கிக், அதாவது பிரபஞ்சம் சொல்கிறத புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஆளாக மாறணும். ஏன்னா இந்த எபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க வந்து அதை நம்பலை அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். நம்பினாங்க அப்படின்னா டைம் டு டேக் ஆக்ஷன். ஸோ பிரபஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 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 பர்சன் தான் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லணும். பிரபஞ்சம் அது மேலே தான் சொல்கிறாங்க, டைம் டு டேக் ஆக்ஷன்.
கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். இந்த காமிக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் ஃபார் வாட் தே ஆர் டூயிங். மேபி உங்களை மாதிரி நடிக்கலாம், ஒரு சில விஷயத்தில் பார்த்தோம் பொட்டாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நான் தான் டிவைன் ஃபெமினனை ஏமாற்றலாம். பட் அதெல்லாம் வந்து அந்த உண்மைகள்லாம் வெளியில் வரப்போகுது. லீகல் டாக்குமெண்ட், அவங்க பிளாக்மெயில் பண்ணுறது ஒரு லீகல் டாக்குமெண்ட்டை வச்சா இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் பற்றி அவங்க பண்ண ஃப்ராட் வந்து எக்ஸ்போஸ் ஆக போகுது. அதாவது எஸ்பெஷலி ஸ்கார்பியன் எனர்ஜி, அவங்க லீகல் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஃப்ராட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி கண்டுபிடிச்சிடுவாங்க. க்ரௌன் சக்ரா, உங்களோட க்ரௌன் சக்ரா, அதாவது இதை பார்ட்டிங் அவேல வந்து இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் க்ரௌன் சக்ரா. இது வந்து உண்மை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கான் பார்ட் அவே அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ ஹாவ் டு லிசன். இது வந்து இந்த ரீடிங் வந்து அந்த குழப்பத்துக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். விலகி போகணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் இருந்தது அப்படின்னா பிரபஞ்சம் அதை இந்த ரீடிங் மூலம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ், யூ ஹாவ் டு வாக் அவே. ஆல் காமிக் பிளாட்ஸ் வில் பேக் ஃபயர் ஆன் தேர் ஃபேஸ். ஸோ இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உங்களுக்கு என்ன ட்ரை பண்ணுறாங்களோ அது வந்து இந்த எண்ட் அவங்க வாழ்க்கையில் தான் நடக்க போகுது. காமிக் பிரபஞ்சம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமிக். இது யார் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னா காமிக். இந்த சஃபரிங் வந்து யார் ஃபேஸ் பண்ண போகிறான்னா காமிக். இந்த மாஸ்குலின் பாஸ்டில் உங்களை தாண்டி காமிக்கை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அவங்களோட பொசிஷனை, இல்லைனா அவங்களோட ஸ்டேட்டஸை எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நவ் யூ ஆர் த ஒன்லி ஆப்ஷன். இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நீங்களும் இருக்க போகிறதில்ல, அவங்க தேடிட்டுருக்க அந்த பதவியும் இருக்க போகிறதில்ல. அது அவங்களுக்கே மேபி இப்போ தெரியலாம். மேபி அவங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கலாம். They want to stand in their power, but taking action is must. Transformation, பாஸ்டில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைனா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மேபி காமிக் எனர்ஜி இந்த மாதிரி லோ வைப்ரேஷனில் அவங்கள வைக்க பார்க்குறாங்க, ஸோ தட் தே கேன் கண்ட்ரோல் திஸ் பர்சன். இல்லைனா வந்து உங்களை மாதிரி நடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் ட்ரையிங் அகேன். ஸோ காமிக்ஸ் வந்து திரும்ப காமிக் மாஸ்குலின் யார் ட்ரை பண்ண போகிறாங்களா? தெர் இஸ் அ two-faced பர்சன், அவுட்பர்ஸ்ட் டேண்ட்ரம். ஸோ காமிக் வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறது, நீ போன நான் அப்படி ஆகிடுவேன், நான் நல்லவ அப்படின்னு. கான்சிக்வன்சஸ், அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து காமிக் எனர்ஜி நிச்சயமாக வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா two-faced, இந்த மாஸ்குலினோட எனர்ஜியில் two-faced பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா காமிக் மாஸ்குலின். மேபி உங்கள் இந்த பர்சனே காமிக் மாஸ்குலினாக இருக்கலாம். பட் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து they are trying again. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று ரிலாக்ஸ். ஸோ ஃபெமினன் உங்களுக்கான கைடன்ஸ் ரிலாக்ஸ், சில் அவுட். அதுதான் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதோடு நிறுத்திக்கோங்க. உங்களுக்கான எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட் பர்சன் இஸ் கம்மிங். ஸோ நீங்கள் அதை பற்றி குழப்பிக்க தேவையில்லை. வாட் இஸ் அவுட்கம் ப்ளீஸ்? வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? ப்ளீஸ் கிளாரிஃபை தட். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டட். இந்த காமிக்கோட ட்ராமா வந்து முடியுது. கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா த வேர்ல்ட் கார்டு. ஸோ அந்த ட்ராமா வந்து முடிய போகுது. அவங்க டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க காமிக் ஃபெமினின் எனர்ஜி. அவங்க நிறைய ஸ்பெல் ஒர்க்லாம் பண்ணி இந்த மாஸ்குலினை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த பிளாட் தான் முடிவுக்கு வருது. இந்த மாஸ்குலின் வந்து உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்டடாக இருக்காங்க. தே ஆர் ஸ்பையிங் ஆன் யூ, இல்லைனா வந்து தே வேர் அ பிளேயர் in the past. Please clarify this energy spirits, please. இப்போ ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. பட் பிரபஞ்சம் சொல்கிறாங்க இட் மே பி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய கிளாரிட்டி இல்லாமல் பிரபஞ்சம் சொல்கிறத கேட்காம அவங்க நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. நவ் தே ஆர் ரிக்ரெட்டிங் தேர் மிஸ்டேக். உங்களை பற்றி புரிஞ்சுக்கல. தே வாண்ட் டு ஃபைட் ஃபார் திஸ் லவ் அண்ட் தே ஆர் கோயிங் டு ஃபைட். they are manifesting you. இந்த கார்டு வெளியில் வர ட்ரை பண்ண. they are heart broken. nightmare, உங்களுக்கு பண்ண துரோகம் உங்களை தூங்க விட மாட்டேங்குது டே அண்ட் நைட். இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே புரியுது, அதனால் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. இதுதான் அடுத்த 48 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஃபெமினன், யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.